Hi, வணக்கம். Welcome back to WinTrader. And இன்னைக்கு நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எல்லா மார்க்கெட்டும் நம்ம WinTrader சாஃப்ட்வேர் ஆல் மேஜர் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம WinTrader ரைட் கிளிக் பண்ணி சிம்பிள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு கிடைக்கும், மெட்டல்ஸ் கிடைக்கும், கிரிப்டோ கிடைக்கும். அதுக்கப்புறம் NSE ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு NSE ஸ்பாட்டு கிடைக்கும், கேஷ் ஆப்ஷன் கிடைக்கும், MCX கரன்சி வீக்லி மந்த்லி எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அது எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு நல்லா ஒட்டு சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம்னாலும் அது மார்க்கெட்டில் சிம்பிள்ஸில் ஆட் பண்ணி மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணி ஸ்கேனர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இந்த மார்க்கெட்டில் சிக்னல் வந்துட்டால் இந்த கார்னரில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் அலர்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எல்லா மார்க்கெட்லையும் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு டைரெக்டாக காட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சார்ட்டு இன்ஃபி, பஜாஜ் ஃபினான்ஸு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, மைண்ட்ரி இதெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கோப்பரு, சிங்கு இது கமோடிட்டி மார்க்கெட்டில், ETC USD, சில்வர் கமோடிட்டி மார்க்கெட்டில் தான், ETC USD FOREX மார்க்கெட்டு தான் இருக்குது. இது எல்லா மார்க்கெட்டுமே எத்தனை சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை ரிவர்ஸ் போயிட்டு அது எல்லாமே டைரெக்டாக காட்டி எடுத்துகிறோம் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஃபிக்கு இந்த ஒயிட் கார்ட் டே பிரேக்கரில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு சிக்னல்ஸ் 2 சிக்னல் இன்றைக்கி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு மார்னிங்கில் 9:30க்கு செல் சிக்னல் கொடுத்துட்டாரு. இந்த ரெட் கலர் டவுன் ஆரும் அந்த செல் சிக்னல், இந்த க்ரீன் கலர் அப் ஆரும் வந்து பை சிக்னல். இந்த ரெண்டு சிக்னல் வரும்போது உங்களுக்கு டைரெக்டாக இந்த அலர்ட் கிடைக்கும். இந்த லேட்டஸ்ட்டு பெல் சவுண்டில் உங்களுக்கு டைரெக்டாக அலர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டஸ்ட் அலர்ட் கிடைச்சிட்டா அந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே, இந்த லேட்டஸ்ட் சிக்னல் பை சிக்னல் தான், இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மேலே கிடைக்கும், கீழே கிடைக்கும். இந்த மேலே பார்க்குங்கோ இதில் என்ட்ரி பாயிண்ட் தான், இது டைமிங்கில் தான், இது அப்ராக்சிமேட் எத்தனை ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கு, டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்க்குங்கோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே கீழே போட்டிருக்கேன். அந்த சிக்னல் எடுக்கணும்னா முன்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேண்டில் கலரு, அந்த சிக்னல் வரும்போது கீழே வால்யூம் கீழே பார் பார்க்குங்க, கேண்டில் பார் பார்க்குங்கோ அந்த கேண்டில் கலரில் சிக்னல் கலர் தான் வரணும். அது கீழே வால்யூம் பார் பார்க்கும், இந்த கேண்டிலும் ரெட்டில் தான் வரணும். கீழே வால்யூம் பார் ரெட்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் செல் ஜோன் வேணும். இதுக்கப்புறம் பை சிக்னல் வந்துட்டாலும் சேம் இதே மாதிரி தான். பை சிக்னல் வரும்போது மேலே கேண்டில் கலர் க்ரீனில் வரணும், கீழே க்ரீனில் வரணும், ப்ரைஸிங் பை ஜோன். இது 3 கன்ஃபர்மேஷன் ஓகேயா இருந்தால் அதுக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் பார்க்குங்கோ, இந்த லெவலு தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெட் கலர் ஸ்டாரு தான், இந்த ப்ளூ கலர் ஸ்டார் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த ரெட் கலர் ஸ்டாரை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டா கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். அதுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கு இந்த சிக்னல் பார்க்குங்க, இந்த சிக்னல் நல்லா கீழே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சிக்னல் கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இது என்னாச்சுன்னா இந்த கீழே ஓப்பன் பண்ணிட்டு தான் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும். அதுக்கு என்னாச்சுன்னா கீழே ஓப்பன் பண்ணிட்டா நல்லா கீழே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது, மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போட்டு தான் கீழே வரும். அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களை ரெசிஸ்டன்ஸியாக சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணும். அதுக்கு தான் அக்யூரசி கிடைக்கும். ஓகே, இந்த க்ரீன் கலரு இந்த ரெட்டு கலர் உங்களுக்கு செல்லு தான் இருக்குது, இந்த க்ரீன் கலரு பையில் தான். இது அப்பார்ட் ஃப்ரம் ரெட் ஆர் க்ரீன் கலர், இந்த ப்ளூ கலர், ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் ஹோலோ கேண்டில் என்னாச்சுன்னா உங்களுக்கு காலி கேண்டில்ஸ், இந்த கேண்டில் பார்க்குங்க, இதுதான் ஹோலோ கேண்டில்ஸ். இது என்னாச்சுன்னா இது க்ரீன் கேண்டில் அல்ல, ஸோ இது எல்லாச்சுன்னா ஹோலோ கேண்டில்ஸ். இந்த ஹோலோ கேண்டில்ஸ் எம்டி கேண்டில்ஸ், இந்த ஹோலோ கேண்டில்ஸ்லும் சைடுவே தான் இருக்கு, சைடுவே தான் வரும். அதுக்கு என்னாச்சுன்னா இந்த சிக்னல் பார்க்குங்கோ, இந்த சிக்னல் என்னாச்சுன்னா இந்த மேலே போயிட்டு தான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு என்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டா இந்த சிக்னல் ஓப்பன் பண்ணும்போது இந்த செகண்ட் சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணால் இந்த ரிவர்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்னாச்சுன்னா அது இத்தனை மாதிரி மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணால் மார்க்கெட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே,
அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸும் காட்டி கொடுக்கல. பஜாஜ் ஃபினான்ஸ்லும் ஒன் சைடு மூமெண்ட் தான், மேலே கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இருக்கேன், மேலே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போயிட்டு கொஞ்சம் மேலே போட்டு இந்த மாதிரி இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு பிரேக் அவுட் பாயிண்ட் தான் இருக்குது. இந்த கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டா மார்க்கெட்டு நல்லா அப்ராக்சிமேட் 110 ரெசிஸ்டன்ஸ் நல்லா பிரேக் பண்ணி இந்த பாயிண்டில் தான் இருக்கேன். 5494 என்ட்ரி பண்ணிட்டா 5608 வரை மார்க்கெட்டு போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ சைட்வே ஆரஞ்சு கலர் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆரஞ்சு கலர் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி ப்ளூ கலர் ஸ்டார் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு கீழே போகும். ஓகே, அப்ராக்சிமேட்டு 13,000 ப்ராஃபிட் இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. 100 பாயிண்ட்ஸ் நல்லா இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா கிடைச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்குங்க. மார்னிங்கில் கொஞ்சம் மேலே போயிட்டு டவுன் ஆயிருக்கு. இந்த டவுன் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட்ல தான் இருக்கேன். 2747 உங்களுக்கு நல்லா எடுத்துட்டா மார்க்கெட்டு 34 வரை போயிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடுவே வந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் போயிட்டாரு. மார்க்கெட் ரிவர்ஸ் போவதுக்கு இந்த பாயிண்ட்ல இந்த செகண்ட் பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டேன். அந்த உங்களுக்கு டைரக்டா தேர்ட் கேண்டில் தைரியமாக எடுக்கலாம். 2761 மேலே எடுத்துட்டா 2774 வரை போயிட்டார். அப்ராக்சிமேட் 2 டார்கெட் ஹிட்ஸ் பண்ணியாச்சு. அப்ராக்சிமேட் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில். லேட்டஸ்ட் சிக்னலுக்கு அப்ராக்சிமேட் 1 o'clock அப்புறம் சிக்னல் வந்திருக்கு. அதுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே கீழே போட்டிருக்கேன். ஓகே, மைன்ட்ரிக்கும் சேம் இதே மாதிரி தான், மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடுவே கொடுத்துட்டு தான் மார்க்கெட்டு பிரேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு எடுக்கின்ற பாயிண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணது இந்த ரெட்டு கேண்டில் தான் பிரேக் பண்ணேன். 2869 எடுத்துட்டா மார்க்கெட்டு 2823 வரை போயிட்டார். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பைசிக்கிள் கிடைச்சிருக்கு. பைசிக்கிள் சைடுவேஸ் தான், அது பைசிக்கிள் எடுக்க முடியாது. அதுக்காக கன்ஃபர்மேஷன் இனியும் கிடைச்சிருக்கு, இனியும் கிடைக்காது கன்ஃபர்மேஷன். திஸ் சிக்னல் இஸ் நாட் கன்ஃபர்ம்டு. ஓகே, அது உங்களுக்கு எடுக்கணும்னா கன்ஃபர்மேஷன் வரணும், செக் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஓகே, இதுதான் ஈக்விட்டி மார்க்கெட் இன்னைக்கு. அதுக்கு சேம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லையுமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்னாச்சுன்னா சிக்னல் வரும்போது சிக்னல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு கேண்டில் கலரு, வால்யூம் பாரு, பிரைஸ் இன் பை ஜோன் இது எல்லாமே ஓகே தான். செகண்ட் கேண்டில் உங்களுக்கு டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா நல்லா அக்யூரசி கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே தான் போகும். கீழே அந்த ப்ளூ கலர் ஸ்டார் சப்போர்ட் பண்ணிட்டா மார்க்கெட்டு கீழே தான் வரும். அதுக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணும்போது சைட்வே கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லா சைட்வேஸில் எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த சிக்கல் பார்க்கும். இந்த கன்ஃபர்மேஷன் வந்த பாயிண்ட் இதில் தான் இருக்கு. அதுக்கு மார்க்கெட்டை நல்லா ரெட் கலர் இவிடம் வரை போயிட்டு மார்க்கெட்டு போயிட்டு இந்த கேண்டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டேன். அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட்டு மேலே தான் போகும். ஓகே, அதுக்கப்புறம் கமோடிட்டி மார்க்கெட்டில் செட் பண்ணோம்னா 15 மினிட்ஸில் தான் கொஞ்சம் அக்யூரசி நல்லா கிடைக்கும். 5 மினிட்ஸ் செட் பண்ணாது, செட் பண்ணலாம். பிறகு என்னாச்சுன்னா 5 மினிட்ஸ் நல்லா அக்யூரசி உங்களுக்கு 15 தான் கமோடிட்டியில் கிடைக்கும். அதுக்கு காப்பர் பார்க்குங்க. காப்பர் எஸ்டர்டே கண்டினியூஸ்லி 3 டேஸில் செல்லு தான் இருந்தேன். அதுக்கு உங்களுக்கு 30 மினிட்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு நல்லா செல் கண்டினியூஷன் கிடைக்கும். இது பார்க்குங்க, இந்த 9:30க்கு 22 வந்த சிக்னல் தான் இருக்கிறேன். 7:34 செல் பண்ணிட்டேன். அதில் 3 டேஸ் கண்டினியூஸாக 41 பாயிண்ட்ஸ் கீழே போயிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னைக்கு சிக்னலு அப்ராக்சிமேட்டு உங்களுக்கு 12:15 செல் சிக்னல் கொடுத்துட்டேன். பை சிக்னல் இனி கன்ஃபார்ம் ஆகலையே. செல் சிக்னல் கொடுத்த செகண்ட் கேண்டில் தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். அப்ராக்சிமேட் 9 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 697 உங்களுக்கு எடுத்துட்டா மார்க்கெட்டு 685 வரை போயிட்டு தான் ரிவர்ஸ் போயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிளும் சேம் இந்த மாதிரி தான். அப்ராக்சிமேட் காப்பர்ல உங்களுக்கு இன்னைக்கு பொசிஷன் செல் பண்ணிட்டா 20 அப்ராக்சிமேட் 9 பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு 2500 உங்களுக்கு சரி அப்ராக்சிமேட் உங்களுக்கு 23,000 நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிளும் சேம்ல தான் இருக்கு. சிம்பிள் அப்ராக்சிமேட் 5 பாயிண்ட்ஸ் சேம் செல்லு தான் இருக்கு. இந்த பைசிக்கில் வந்துட்டேன். பைசிக்கிள் கன்ஃபார்ம் ஆகலையே. கீழே வால்யூம் பார் கிரீன்ல ரெட்டில் தான் இருக்கேன். இந்த பைசிக்கிள் சைடு வேஸில் தான் இருக்கேன். அதுக்கு என்னாச்சுன்னா லேட்டஸ்ட் சிக்னல் செல் சிக்னல் பார்க்கும்போது 308 என்ட்ரி பண்ணிட்டா மார்க்கெட்டு நல்லா கீழே போட்டு 302 வரை போயிட்டாரு. அப்ராக்சிமேட் உங்களுக்கு நல்லா 6 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 25,000 நல்லா ப்ராஃபிட் கிடைச்சு.
கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணால் உங்களுக்கு நல்லா அப்ராக்சிமேட் 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 25,000. நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இடிசி-யூஎஸ்டியில் பைசிங்க கண்டினியூஷன் தான் இருக்குது. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும். அதுக்கு என்னாச்சுன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு 5:15 30 H1 H4 இது எல்லாமே டைம் ஃப்ரேம் செட் பண்ணலாம். 15 செட் பண்ணாலும் ஓகே தான், 5 செட் பண்ணாலும் 30 மினிட்ஸ் செட் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் 30 H1 அதிலே கொஞ்சம் ஆக்குரசி கிடைக்கும். அதுக்கு என்னாச்சுன்னா இதை சிக்கல் பார்க்கும்போது இந்த மார்னிங்கில் இடிசி-யூஎஸ்டியில் பைசிங்கில் கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 15 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டு 15.68 இந்த மார்க்கெட்டு 16.44 வரை போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது செல் கால் ஜென்ரேட்டாக இருக்குது. இந்த செல் கால் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், இந்த செல்லில் என்ட்ரி பண்ணணுமா வேணுமா. அது கன்ஃபார்ம் ஆகலையேனியும் இனியும் சைடுவேஸில் தான் இருக்குது. அதுக்கு என்னாச்சுன்னா உங்களுக்கு தைரியமாக இந்த செல் சிக்னலை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு என்னாச்சுன்னா சிக்னல் கன்ஃபர்மேஷன் ஆகி வரும்போது கீழே வால்யூம் பார் லெட்டில் வரும்போது சைடுவேஸில் தான் இருக்குது. அதுக்கு என்னாச்சுன்னா சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். இந்த பைசிக்கிள் எகெயின் மார்க்கெட்டு மேலே போயிட்டு தான் இருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா எகெயின் மேலே போகும். இது சைடுவே காட்டி கொடுக்கு. சைடுவே வந்துட்டா சப்போர்ட் க்ரோஸ் பண்ணிட்டு தான் எக்ஸிட் பண்ணியா உங்களுக்கு நல்ல அக்குரசி கிடைக்கும். சிக்னல் ரிவர்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, சிக்னல் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சைடுவே கொடுத்துட்டா எக்ஸிட் பண்ணலாம். சைடுவே என்னாச்சுன்னா சப்போர்ட் லெவலில் க்ரோஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கீழே போகும். அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு அல்லாச்சுன்னா மார்க்கெட்டு மேலே போகும், சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுக்கு செட் பண்ணணும்னா 30 மினிட்ஸ் செட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 30 மினிட்ஸ் என்னாச்சுன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ஆக்குரஸியாக இருக்கும் 30 மினிட்ஸ். ஓகே, இது எல்லாமே இந்த இன்னைக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் சில்வர்லையும் காட்டி கொடுக்கலாம். சில்வரில் பார்க்குங்கோ, சில்வர்லேயும் உங்களுக்கு டைரெக்டாக எஸ்டர்டே செல்லு கண்டினியூஷன் தான் இருங்க. மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டேன். 59,698க்கு என்ட்ரி பண்ணிட்டா டைரக்ட் 59,169 வரை போயிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டேன். அதுக்கு என்னாச்சுன்னா செல் தான் இருக்கு. டோட்டல் 600 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட் நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த பாயிண்ட்ஸில். ஓகே, அதுக்கு இது எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு நம்ம WinTrader சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா ஏதாவது மார்க்கெட்டில் உங்களுக்கு டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண நம்பர் உங்களுக்கு டைரெக்டாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷனாக இருக்கு. நம்ம என்னோட பேர் சீமா கிருஷ்ணா. உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ண நம்பரு 8139903994. இந்த நம்பரில் தான் கால் பண்ணணும். இந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தான் 9 to 9 ஆன்லைனாக இருக்கும். டைரெக்டாக உங்களுக்கு டெமோ பார்க்கணுன்னா உங்களோட சிஸ்டத்திலே டைரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ். தேங்க்யூ வெரி மச்.